بالعالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن وقال النبي صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் அவனுடைய உயர்ந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் இங்கு ஒன்று கூட்டியிருக்கிறான். அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நாம் எல்லாம் அவனது விருப்பத்திற்குரியவனாக, அவனது பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக பரிசுத்தமான மார்க்கத்தை தந்திருக்கிறார். இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது, இது ஒரு பரிபூர்ணமான மார்க்கம். ஏதோ ஒரு துறை சார்ந்ததோ ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சார்ந்ததோ கிடையாது. மாறாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அங்கங்களிலும் தனது பங்கை வகிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான மார்க்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதன்படி நடப்பது ஆண்களின் மீதும் பொறுப்பாக இருக்கிறது, பெண்களின் மீதும் பொறுப்பாக இருக்கிறது. அதே போன்று வாலிபர்கள் சிறுவர்கள் மீதும் அதை நாம் கவனித்து செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சியில, இது பாதுகாக்கப்பட்டதில மிகப்பெரிய பங்களிப்பு பின்னணியிலிருந்து உதவி செய்தது யார் என்று பார்த்தால் அது பெரும்பாலும் பெண்களுடைய பங்களிப்பாக இருக்கிறது. பெண்கள் எப்பொழுது அவர்கள் முழுமையாக தீன்படி நடக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்களோ, எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை வர வேண்டும் என்று அதிலே கவனமுடையவர்களாக ஆகக்கூடியவர்களாக ஆவார்களோ, அப்பொழுது அந்த குடும்பம் செழிக்கக்கூடியதாக, அதிலிருந்து நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல அடியார்கள் உருவாகக்கூடியதாக அதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இஸ்லாத்துடைய பின்னணியில் நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுக்கு முழுமையாக ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக வஹியை கேட்டு பதஷ்டமடைந்த நிலையில் வீட்டுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு தக்க ஆறுதலை கொடுத்து, அவர்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி, மனோதைரியத்தை, ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். நபியுடைய வாயிலிருந்து வஹியுடைய முதல் வார்த்தையை கேட்டதும் ஒரு பெண்ணு தான். அதே போன்று நபியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அனைத்தும் அவை வஹியாக இருக்கின்றன. கடைசி வார்த்தை, நபியுடைய கடைசி வார்த்தையை கேட்டதும் ஒரு பெண்மணியாகத்தான் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண தருவாயில இருக்கிறார்கள். மரண தருவாயில அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்துடைய சக்கராத்துடைய அந்த கஷ்டத்தில வேதனையில ஏதோ சொல்கிறார்கள், ஆனால் வெளியே கேட்கவில்லை. அப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை வைத்து அந்த கடைசி தருவாயை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்பொழுது காதை கிட்ட கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை காதால கேட்டது அதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுவும் ஒரு பெண்மணி தான். ஆக இந்த இஸ்லாத்துடைய பாதுகாப்புக்கு, இதனுடைய வளர்ச்சிக்கு, இதனுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை அனைத்து தரப்பு அபிவிருத்திக்கும் ஒரு முக்கியமான பங்களிப்பு அது யாருடையது என்று சொன்னால் நமது சமுதாயத்துடைய பெண்களுடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதற்குண்டான அனைத்து வழிமுறைகளையும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகால வாழ்க்கையில் ஏறத்தாழ 11 திருமணங்களை செய்தார்கள். இந்த 11 திருமணம் என்பது அது நபிக்கு மட்டும் பிரத்யேகமான அனுமதி. ஏனென்று சொன்னால் பலவிதமான மசாயில்கள் பெண்களை அடிப்படையாக வைத்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்பொழுது பல வகையான பெண்களுக்கு பலவிதமான உடல் வாகுகள் இருக்கிறது. அந்த உடல் வாகுக்கு தோதுவான மசாயில்கள் உம்மத்துக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அப்படி தொடர்பு இருக்க வேண்டும், நேரடி தொடர்பு இருக்க வேண்டும். இப்படி பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் இதை ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தனை மனைவிமார்களையும் சமமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினார். யாருக்கும் ஏற்றத்தாழ்வு காட்டவில்லை. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எது நபியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதை முழுமையாக சரியாக செய்தார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை அதில் எந்த குறையும் செய்யவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மனைவிமார்கள் அவர்கள் வயோதிகத்தை அடைந்து விட்டதின் காரணமாக எனக்கு என்னுடைய இரவை நான் இன்னொரு சகோதரிக்கு, உங்களுடைய இன்னொரு மனைவிக்கு விட்டுக் கொடுக்கிறேன் என்பதாக கூட சொல்லும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பெண்மணி சஹாபாக்களையும் நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அதில் நமக்கு பெரிய படிப்பினைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு மனைவி இன்னொரு மனைவிக்கு மத்தியில சற்று சண்டை சச்சரவுகள், சகக்கிலத்திகளுக்கு மத்தியில கோபங்கள் வருவது, ரோஷம் ஏற்படுவது என்பது இயல்புதான். அப்படி சில சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்படும் பொழுது அதை சுமூகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டு அதிலே நல்ல தீர்வை எட்டிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில இருக்கிறார்கள். இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியுடைய வீட்டிலிருந்து ஏதோ உண்பதற்கு உணவு பதார்த்தங்கள் வருகிறது. பொதுவாக ஏற்படுவதுதான், என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இன்னொரு வீட்டிலிருந்து நபிக்கு உணவு பதார்த்தங்கள் வருவதா என்பதாக அந்த கொண்டு வந்த நபரிடமிருந்து அந்த தட்டை கீழே போட்டு உடைத்து விட்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டிக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு முறையாக பாடம் கற்பித்தார்கள். உங்களுடைய தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் அனைவரும் நம்முடைய முழு சமுதாயத்து மக்களுக்கும் தாயாக இருக்கிறார். உங்களுடைய தாய்க்கு ரோஷம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள், இதற்கு பதிலாக வேறு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார் என்பதாக சொல்லி அனுப்பினார். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமல்லாமல் சில சந்தர்ப்பங்களில் பல சகக்கிலத்திமார்கள் ஒன்றாக சேர்ந்து பேசிக்கொண்டு சில நடவடிக்கைகளை செய்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் வஹீயின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டினார். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கமாக இருந்தது, மாலை நேரத்தில் அசருக்கு பிறகு உள்ள நேரத்தில் அனைத்து மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் சென்று விட்டு வருவார்கள். அப்பொழுது ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு சென்று விட்டு வருவது அநேகமா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அல்லது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா யாரோ ஒருவர் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று விட்டு வருவதற்கு சற்று நேரம் தாமதமாகிவிட்டது. அடுத்து ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். இது தொடர்ந்து 2-3 நாட்களாக வருவதை கவனித்த அந்த சஹாபி பெண்மணிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். அங்கு சென்று விட்டு வருவதில் நேரம் ஏதோ தாமதமாகிறது, காரணம் என்ன என்று விசாரித்து பார்த்த போது
அங்கு தேன் குடித்துவிட்டு வருவதால் சற்று நேர தாமதம், அந்த மனைவியுடைய வீட்டில சற்று அதிக நேரம் கழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுவதாக தெரியும். அப்பொழுது மற்ற மனைவிமார்கள் சேர்ந்து பேசிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு இடையூறு கொடுப்பது ஒருபோதும் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தேன் குடிப்பதால் அது துர்வாடை வருவதாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னால், இப்படி ஒரு சூழ்ச்சியை நாம் கையாண்டால் அந்த அந்த நேரம் அதிகமாக அங்க செலவிடுவதை நாம் தவிர்க்க ஏற்பாடு செய்ய முடியும் என்பதாக இரண்டு மனைவிமார்கள் பேசிக் கொள்கிறார்கள். என்னிடத்தில் வந்தாலும் நீ அதை போன்று சொல்ல வேண்டும், அல்லது அந்த வீட்டிலிருந்து முதலாவதாக உன்னிடத்தில் வந்தாலும் நீ அப்படி சொல்ல வேண்டும் என்பதாக பேசிக் கொள்கிறார்கள். அதே போன்று செய்தார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துர்வாடை வருகிறதா, ஏன் குடித்தேன், அதனாலா என்னவா என்று தெரியவில்லை என்பதாக கூறி இனிமேல் தேன் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள். ஆனால் இதை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் அந்த மனைவி இன்னொரு மனைவிடத்தில் சொல்லிவிட்டார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி நல்வழி காட்டினான். அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கிய வஸ்துவை நீங்கள் ஹராமாக்க வேண்டிய தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்த சத்தியத்தை முறித்து விடுங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா இதை வெளிப்படுத்தி காட்டினான். ஆனால் அந்த மனைவிமார்கள் கேட்டார்கள், நாங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தியது உங்களுக்கு எவ்வாறு தெரியும்? அல்லாஹ் தஆலா அனைத்து நபர்களுடைய செய்திகளை மறைந்து அல்லாஹ் தஆலா எனக்கு அறிவித்து தந்தான் என்று சொல்லி காட்டினார். இது போன்ற இன்னொரு சந்தர்ப்பத்தில் மனைவிமார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு அவர்கள் முடிவு செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்கூடிய செலவினம் அதை அதிகப்படுத்தி கேட்க வேண்டும். இதற்கு முன்னர் நடந்த அனைத்து சம்பவங்களிலும் இது தரப்பாக அல்லது பல பிரிவினர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து நபர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதிகப்படியான அந்த மாதத்திற்குண்டான செலவினத்தை கேட்க வேண்டும் என்பதாக அனைவரும் ஒரு சேர முடிவு செய்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சற்று சிரமம் கொடுத்து விட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுக்கு இந்த உலகமும் இதனுடைய செல்வங்களும் இதனுடைய விஷயங்களும் தான் அவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும், நபியாகிய உங்களை விட்டுவிடட்டும், அல்லது அவர்களுக்கு ஆகிரத்துடைய கூலிதான் அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது, அது விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை விரும்பக்கூடிய பெண்கள் அவர்கள் இந்த உலகத்தை ஆசைப்படாமல் இருக்கட்டும் என்பதாக சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு முன்னால் வருகிறார்கள். ஒவ்வொரு மனைவியிடத்திலும் சொல்கிறார்கள். முதலாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்கிறார்கள், இது போன்று அல்லாஹ்வுடைய தரப்பில் இருந்து வழிகாட்டுதல் வந்திருக்கிறது, என்னை தேர்ந்தெடுப்பதா அல்லது உலகத்தை தேர்ந்தெடுப்பதா என்று. அதனால் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், முதலாவதாக உங்களுடைய பெற்றோரிடம் மஸ்வரா செய்து இதுக்கு முடிவு கூறுங்கள் என்பதாக சொல்லும்போது, யா ரசூலுல்லாஹ், உங்கள் விஷயத்தில் உங்களை தேர்ந்தெடுப்பதா அல்லது மற்றதையா என்ற விஷயத்தில் நான் அடுத்தவர்களிடம் பெற்றோர்களிடம் மஸ்வரா செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது, நான் உங்களை தான் தேர்ந்தெடுக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இதே போன்று அனைத்து மனைவிமார்களும் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்று பெண்கள் அவர்கள் மிருதுவானவர்கள், அவர்களுக்கு ஹதீஸிலே வந்திருக்கிறது, அவர்கள் அறிவும் குறைவானவர்கள், மார்க்கத்துடைய ஈடுபாட்டிலும் அவர்களுடைய வணக்க வழிபாடு இருக்கிறது ஆண்களுக்கு சமமாக கிடையாது. சில நாட்களில் அவர்கள் நோன்பு முடிக்க முடியாத நிலைமையில் ஆகிவிடுவார்கள், சில நாட்களில் அவர்கள் தொழ முடியாமல் ஆகிவிடுவார்கள். ஆண்கள் ஜிஹாதில் ஈடுபடுவது போன்று பெண்களால் ஈடுபட முடியாது, சமமாக ஈடுபாடு செய்ய முடியாது. இப்படி பெண்களுக்கு ஒரு தீனுடைய அடிப்படையிலும் அறிவுடைய அடிப்படையிலும் ஒரு குறைபாடு இருக்கிறது. அவர்கள் மிருதுவானவர்கள், அவர்களை நாம் நிர்பந்தப்படுத்துவது, அவர்களை கட்டாயப்படுத்துவது இது ஒரு முறை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சொல்லியிருக்கிறார்கள், கைருக்கும் கைருக்கும் அஹ்லிஹி, உங்களில் மிகச் சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்தாருடன் மனைவியுடன் நல்ல முறையில் நடந்து கொள்பவர் தான்.
நாம் யாரிடத்தில் வேண்டாலும் நல்ல பெயர் எடுத்து விடலாம். ஊர் முழுக்க ஒரு நபரை நல்லவர் என்று போற்றி விடுவார்கள். ஆனால் வீட்டார்களிடத்தில், குறிப்பாக மனைவியிடத்தில் நல்ல பெயர் எடுப்பதுதான் அது உண்மையான நல்ல பெயராக இருக்கிறது. நம்முடைய அந்தரங்க நிலைகளை அவர்கள் தான் அறிந்திருக்கிறார்கள் என்று இருக்கும் பொழுது, யார் எந்த குடும்பத்தினர் நம்மளை பார்த்து, எந்த பெண் எந்த மனைவி அவர் தன்னுடைய கணவனை பார்த்து நல்லவர் என்று சொல்லுகிறாரோ அவர் உண்மையிலேயே நல்லவராக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் வாழ்க்கையுடைய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் கூட்டாக இருக்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய இயற்கை சுபாவங்கள் அவர்களுக்கு முன்னால் தான் அதிகமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்களோடு பெரிய அளவில் தொடர்பு இருப்பது கிடையாது. நாம் நல்லவர்களாக இருந்தால் அந்த நல்ல தொடர்பும் அவர்களோடு தான் அதிகமாக ஏற்படுகிறது. நம்முடைய கெட்ட சுபாவங்கள் அதிகமாக இருந்தால் அதனுடைய தொடர்பும் அந்த மனைவிமார்களுடன் தான் அதிகமாக ஏற்படுகிறது. இந்த அடிப்படையில் அவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று கூறிவிட்டால் அது உண்மையிலேயே நாம் நல்லவர்களாக இருக்கிறோம். நாம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு புறம் இருப்பது போன்று மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது. அவர்களுக்கு உலக ரீதியான ஏற்பாடு செய்து கொடுப்பது இதுவும் அத்தியாவசியமான விஷயம். இது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதே போன்று மிக மிக முக்கியமான விஷயம் அவர்களுடைய மறுமைக்கான ஏற்பாடுகளை செய்வது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்துடைய நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார். அப்போ அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய உலமாக்கள், அதாவது அவர்களை எப்படி நாம் நரகத்தை விட்டு பாதுகாக்க முடியும் என்று சொன்னால் அவர்களுக்கு தீனுடைய விளக்கங்களை கற்பிப்பதன் மூலமாக, தீனை படித்து கொடுப்பதன் மூலமாக, தீன் படி வாழ வைப்பதன் மூலமாக, இதன் மூலமாகத்தான் தீன் இருந்தால் நாம் அவர்களை நரகத்தில் இருந்து காப்பாற்ற முடியும். தீன் இல்லை என்று சொன்னால் அவர்கள் போகக்கூடிய இடம் அது நரகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள் அவர்கள் தானாக தனியாக போக மாட்டார்கள். அவர்களுக்கு சரியான வழி காட்டாததற்கு நம்மையும் சேர்த்துதான் அழைத்து செல்வார். நாம் நம்மளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான சரியான முயற்சிகள், உழைப்புகள், வீட்டில் தீன் போய் சேருவதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. சொல்லுவார்கள், ஒரு ஆணிடத்தில் தீன் இருந்தால் அது அவருடைய வாசல் படி வரைக்கும் தான் செல்லுபடியாகும். ஆனால் ஒரு பெண்ணிடத்திலே தீன் இருந்தால் அது சந்ததி சந்ததியாக தொடரும் என்பதாக சொல்றாங்க. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சந்ததி இடத்திலே, அடுத்த தலைமுறைகளிடத்திலே தீன் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தீன் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட தீனை கொடுப்பது அதற்கு மிகவும் அத்தியாவசியமானதாக, அதற்கு அடிப்படையானதாக, அதுக்கு அஸ்திவாரமானதாக இருக்கிறது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுத் தந்தார்கள். சஹாபாக்களும் அடுத்தடுத்த காலத்தில் வந்த அனைத்து நல்லடியார்களும் இப்படித்தான் நம்ம வரை தீனை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை, நல்ல நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.